அன்பான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். பாலவனை சோலை வழங்கும் தேர்ந்தூள் நிகழ்ச்சிக்கு உங்களை அழைப்பது உங்கள் சகோதரி பத்மா. வைசஸ் மினிஸ்ட்ரீஸ் இன்டர்நேஷனல் 1 மாத காலம் அமெரிக்காவிலும் ஆப்பிரிக்காவிலும் 2 தேசம் போய் ஊழியம் செய்வதற்கு கர்த்தர் கிருபை கொடுத்தார். இது மகத்தான அவருடைய கிருபை என்று தான் நான் சொல்லுவேன். அதற்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். என்னால் பிரயாணம் பண்ண முடியாத சூழ்நிலையிலும் கூட எத்தனையோ மணி நேரம் பிரயாணம் பண்ணுவதற்கு கர்த்தர் என் கூடவே இருந்து அவருடைய பலனை கட்டளையிட்டார். சென்ற இடமெல்லாம் பெருத்த ஆசீர்வாதம். திரளான மக்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். வியாதிகள் குணமடைந்தது. பிசாசு எதிர்த்து நின்று ஓடி சென்றது. அந்த பிசாசின் எதிர்ப்பிலே நான் எதிர்த்து நிற்பதற்கு எனக்கு பலன் கொடுத்தது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். எப்பொழுது நான் சொல்லேன், உங்களுக்கு தெரியும் அல்லவா, சாத்தானே, இயேசுவின் ரத்தம் உனக்கு எதிராய் வருகிறது, தொடாதே, தேவ ஜனத்தை தொடாதே. அவர்கள் சரீரம் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயம், அந்த ஆலயத்திலே பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்வதில்லை என்று சொல்லி சொல்லி நான் ஜெயம் எடுத்தேன். அதற்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். கன்னியாகுமரியிலே சென்று ஊழியம் செய்வதற்கு கர்த்தர் உதவி செய்தார். நாகர்கோயிலில் நான் தங்கிவிட்டு பக்கத்து ஊர்களெல்லாம் ஊழியம் செய்யும்படியாக கர்த்தர் உதவி செய்ததற்கு ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். அசம்பிளிஸ் ஆஃப் காட், ஃபுல் காஸ்பல் சர்ச், பெத்தேல் சர்ச், எல்லா சபைகளிலும் ஊழியம் செய்யும் பொழுது பெருத்த சந்தோஷத்தை ஆத்தும அறுவடையும் கர்த்தர் கொடுத்தார். இந்த ஆகஸ்ட் புனிதமான ஒரு மாதம். நான் இந்த மாதம் முழுவதும் ஊழியத்துக்கு செல்வதற்கு கர்த்தர் கிருபை கொடுத்திருக்கிறார். நீங்கள் எனக்காக ஜெபிக்கும்படி நான் கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன். உங்களுடைய ஜெபத்தை நான் அதிகமாக எதிர்பார்த்து நான் இருக்கிறேன். பலத்தினாலும் பராக்கிரமத்தாலும் ஆகிறதில்ல, உங்களுடைய ஜெபத்தினால், உங்கள் ஜெபத்தினால், என்னுடைய ஜெபத்தினால் கர்த்தர் எனக்காய் பரிந்து பேசுகிறபடியால் இந்த ஊழியத்தை நான் செய்து கொண்டிருக்கிறேன். கடந்த நாட்கள் கர்த்தர் ஒரு குறிப்பிட்ட வசனத்தோடு என்னோடு பேசிக்கொண்டே இருந்தார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, வேதத்திலே சரித்திரம் படித்த ஒரு ராஜா யார் தெரியுமா? எசேக்கியா ராஜா. இவரை குறித்து வேதம் சொல்வதை நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம். எசேக்கியா ராஜாவாகிற போது 25 வயதாயிருந்து எருசலேமிலே 29 வருஷம் அரசாண்டான். சகரியாவின் குமாரத்தியை அவன் தாயின் பேர் ஆபி. தகப்பனாகிய தாவீது செய்தபடியெல்லாம் கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்தான். அவனுடைய ஆரம்பம் மிகவும் நன்றாக இருந்தது. பாருங்கள், மேடைகளை அகற்றினான், சிலைகளை தகர்த்து, விக்கிரக தோப்புகளை வெட்டி, மோசே பண்ணியிருந்த வெண்கல சர்ப்பத்தை உடைத்து போட்டான். அந்நாட்க மட்டும் இஸ்ரவேல் புத்திரர் அதற்கு தூபம் காட்டி வந்தார்கள். அதற்கு நிகுஸ்தான் என்று பெயரிட்டான். வெண்கல சர்ப்பம் மோசே நாட்டி வைத்தது நோக்கி பார்த்து சுகமடைந்தார். அதை கூட நொறுக்கி விட்டான். விக்கிரகங்கள் இருக்கக்கூடாது என்று மேடைகளை தகர்த்து விட்டான். ஆண்டவருக்காக சிறந்த வைராக்கியம் பண்ணின ஒரு மனிதனை குறித்து வேதம் என்ன சொல்கிறது பாருங்கள். அவன் இஸ்ரவேல் தேவனாய் கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் இருந்த யூதாவின் ராஜாக்கள் எல்லாம் அவனை போல ஒருவனும் இல்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுவான். முன்னும் இல்லை, பின்னும் இல்லை. சொல்லுவாங்க, அவனை மாதிரி அழகு கிடையாது, அவனை மாதிரி பலசாலி கிடையாது, அவனை மாதிரி படித்தவன் கிடையாது. அப்படி சொல்லிவிட்டால் அவ்வளவுதான், எவ்வளவோ பெருமைப்படுவோம். ஆனால் இந்த மனிதனை குறித்து சொன்ன வார்த்தை உங்களை குறித்தும் என்னை குறித்தும் சொன்னால் எவ்வளவு நன்றாக இருக்கும். தன் தேவனாய கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கையில் அவனை போல முன்னும் அவனுக்கு பின்னும் யூதாவின் ராஜாக்கள் அவனை போல் ஒருவனும் இருந்ததில்லை. அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் அவரை சார்ந்து கர்த்தர் மோசே கற்பித்த அவருடைய கற்பனையின்படி கை கொண்டு நடந்தான். He followed the ways of the Lord, the word of the Lord, work of the Lord. கர்த்தருடைய வார்த்தையின்படி நடந்தான், வசனத்தின்படி நடந்தான். கர்த்தருடைய வேலை கிரியை அவர் சொன்னபடியெல்லாம் செய்தான். கர்த்தர் அவனோடு இருந்தார். அவன் போகிற இடமெங்கும் அவனுக்கு அனுகூலமாயிற்று. போகும் இடமெல்லாம் அனுகூலமான வாழ்க்கை உங்களுக்கு வேண்டும் என்றால் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து அவரோடு நாம் இருந்து அவரை விட்டு பின்வாங்காமல் அவருடைய கற்பனைகளுக்கு நாம் கீழ்ப்படிவோமானால் நிச்சயமாய் எல்லாம் நமக்கு அனுகூலமாக இருக்கும். உங்கள் வாழ்க்கையில் பார்த்துருக்கீங்களா? எல்லாம் நன்றாக நடந்து கொண்டு இருக்கும். பிள்ளைகள் நன்றாக படிப்பார்கள், வேலை செய்ததில் ப்ரொமோஷன் கிடைக்கும், வீடு கட்டி விட்டீர்கள், வருமானம் கூடுதலாக கிடைக்கிறது. திடீரென்று சத்துரு வருவதை நீங்கள் பார்த்துருக்கீங்க. ஆமாம், கர்த்தருடைய பிள்ளைகள் சந்தோஷமாக இருப்பதை பார்க்க தாங்காதவன் தான் இந்த சத்துரு. பொறாமைகளுடன் சத்துரு எப்படியாவது அவன் ஒரு பிரச்சனையை கொண்டு வருவான். ஆனால் பிரியமான கர்த்தருடைய பிள்ளை, இந்த எசேக்கியா வாழ்க்கையில பிரச்சனை வந்தபோது அவன் என்ன செய்தான் என்று பார்ப்போமா? அதுதான் நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் செய்ய வேண்டிய ஒன்று. அவனுக்கு வந்த பிரச்சனை என்ன? அசீரியா ராஜா அவன் யுத்தத்திற்காக
வேண்டுமென்றே அவன் ஒரு பிரச்சனையை உருவாக்கும்படியாக அவன் ஜனத்திரத்திலே சொல்கிறான். தேவனாய கர்த்தரை நம்புகிறோம் என்று சொல்கின்றாரே இந்த எசேக்கியா, இவனல்லவா பலிபீடத்தை தகர்த்து விட்டான். அவனுக்கு நான் 2000 குதிரை கொடுத்தாலும் ஏறி போவதற்கு ஆட்களே இல்லாத ஒரு ராஜாவாயிட்டே. ஒரு ராஜாவை குறித்து 2000 குதிரை தாரேன், ஏறி போவதற்கு ஆள் இருக்கிறதா என்று கேட்டால் அவன் எவ்வளவு பலவீனமானவன். இந்த எதிரி யாரிடத்திலே சொல்கிறான்? இந்த எசேக்கியாவை சுற்றி இருக்கும் மக்களிடத்திலே சொல்கிறான். என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளைகளே, பிரச்சனைகள் வரும் பொழுது சாத்தான் என்ன சொல்லுவான் தெரியுமா? நம்முடைய பலவீனத்தை குறித்து அவன் சொல்லுவான். டாக்டர் இடத்திலே பணம் கொடுப்பதற்கு உன்னிடத்திலே பணம் இருக்கிறதா? உன் பிள்ளையை திருமணம் செய்து கொடுப்பதற்கு உன்னிடத்திலே பணம் இருக்கிறதா? உன் வாழ்க்கையிலே ஒரு முன்னேற்றம் இருக்கிறதா? உன் பக்கத்து வீட்டுக்காரரை பார், எவ்வளவு நன்றாக இருக்கிறான், ஆனால் உனக்கு அப்படி வாழ்க்கை அமையவில்லையே. நீ கோயிலுக்கு போகிறாய், காணிக்கை கொடுக்கிறார், விக்கிரக தோப்புகளை வெட்டி விட்டாய், மோசே நாட்டி வைத்த வெங்கல சர்ப்பத்தை கூட உடைத்தெறிந்து விட்டாய். நல்லவன் அல்லவா? உன்னை போல் ஒருவனும் முன்னும் இல்லை பின்னும் இல்லையே. ஆனால் வா, என்னோடு சபதம் கூறு, அல்லாவிட்டால் உன்னை அழித்து விடுவேன், இந்த தேசத்துக்கு விரோதமாய் போய் அழித்து போடுவேன் என்று அந்த ஜனங்கள் அவனுக்கு விரோதமாய் பேசுகின்றார்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்க கர்த்தருடைய பிள்ளைகள், அந்த நேரத்திலே அவன் என்ன செய்தான் என்று நாம் வேதத்திலே பார்க்கிறோம். கர்த்தாவே, கேருபீன்கள் மத்தியில் வாசம் பண்ண இஸ்ரவேல் தேவ கர்த்தாவே, நீர் ஒருவரே பூமி என் ராஜ்யங்களுக்கெல்லாம் தேவனானவர், நீர் வானத்தையும் பூமி உண்டாக்கினீர். கர்த்தாவே, உமது செவியை சாய்த்து கேளும். கர்த்தாவே, நீர் உம்முடைய கண்களை திறந்து பாரும். ஜனகரிப்பு ஜீவனுள்ளதை எந்திக்கும்படி சொல்லி அனுப்பின வார்த்தைகளை கேளும். பாருங்கள், அவன் தன்னுடைய பிரச்சனை எல்லாவற்றையும் கர்த்தர் பேரிலே சாட்டி விட்டான். மட்டுமல்ல, அவன் சொன்னான், நீர் ஒருவரே தேவனாய கர்த்தர் என்று. பூமியில் உள்ள ராஜ்யங்கள் எல்லாம் அறியும்படிக்கு ஆண்டவரே, எங்களை சத்துருவின் கையில் நீங்களாக்கி எங்களை ரட்சியும். அவர் அல்லேலூயா சொல்லுவோமா? நீர் ஒருவரே தேவன் என்று இந்த உலகம் அறிய வேண்டும் என்றால் எங்களை சத்துருக்கள் கையிலிருந்து மீட்டு நீர் ரட்சிக்க வேண்டும். எலியா அதைத்தான் சொன்னார், நீர் தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் உலகம் அறியும்படி செய்யும். அதுதான் சாதரக்கு மேஷாக் அபேத்நேகோ செய்தார்கள். அக்கினியில் இறங்கின போது அவர்கள் தேவனை உலகத்துக்கு காண்பித்தார்கள். நம்முடைய வாழ்க்கையில ஒரே ஒரு நோக்கம் இருக்கிறது. எத்தனை பிரச்சனை வரலாம், அக்கினியா, சிங்கக்கெவியா, அல்லவற்ற மரணம் பள்ளத்தாக்கா, எதுவாய் இருந்தாலும் நம்முடைய தேவன் என்று உலகத்துக்கு காண்பிப்பதற்காகவே இந்த பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையில் வருகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே தான் வேதம் சொல்கிறது, அன்றியுடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்ட அன்பு குரலுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே சம்பவிக்கும். என்ன நடந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில் நன்மைக்கு ஏதுவாக ஆண்டவர் செய்வார். ஏன் தெரியுமா? அவர் ஒருவரே தேவன் என்று காண்பிப்பதுதான் நம்முடைய வாழ்க்கையின் லட்சியம். என்ன நடக்கட்டும், அந்த பிரச்சனை நம்ம என்ன செய்ய போகிறோம்? நம்முடைய தேவன் ஒருவரே நம்மை தப்புவிக்க வல்லவர், நம்மை குணமாக்க வல்லவர், நம்மை விடுவிக்க வல்லவர், ஆசீர்வதிக்கிற வல்லவர் என்று நம்முடைய சத்துருக்கள் அறியும்படியாக கர்த்தர் செய்வார். என்னுடைய வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனை வந்திருக்கு. ஒவ்வொரு பிரச்சனையிலும் தேவன் என் கூட இருக்கிறார் என்று என் எதிரிகள் புரிந்து கொண்டார்கள். ஆகவே தான் என்ன நடந்தாலும் ஆண்டவரை நான் ஸ்தோத்திரம் பண்ணுவேன், என்ன நடந்தாலும் ஸ்தோத்திரம் பண்ணுவேன். ஏன்னா அது நன்மைக்கு ஏதுவாக நடக்கும். அந்த நன்மை என்ன தெரியுமா? என் தேவன் ஒருவரே தேவன் என்று உலகத்துக்கு காண்பிப்பதற்கு எனக்கு அந்த சூழ்நிலையை உருவாக்கின கர்த்தரை நான் துதிப்பேன். everything work together for good to them they love God. அவர் நேசிக்கிறவர்களுக்கு எல்லாம் நன்மைக்கு ஏதுவாகவே சம்பவிக்கும். என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளை, தேவன் சொன்னார், இது உன்னுடைய யுத்தம் அல்ல, இது நீ கவலைப்பட தேவையே கிடையாது, உனக்காக நான் யாவும் செய்து முடிப்பேன் என்று சொல்கிற ஒரு தேவன். பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தர் அசீரிய ராஜாவை குறித்து அவன் இந்த நகரத்துக்குள் பிரவேசிப்பதில்லை, இதன் மேல் அம்பு எய்வதும் இல்லை, இதற்கு முன் கேடானதோட வருவதும் இல்லை, இதற்கு எதிராக கொத்தளம் போடுவதும் இல்லை. அவன் நகரத்துக்குள் பிரவேசியாமல் தான் வந்த வழியே திரும்பி போவான். என் நிமித்தம், என் தாசனாக தாவீது நிமித்தம் நான் இந்த நகரத்தை ரட்சிக்கும்படிக்கு இதற்கு ஆதரவாக இருப்பேன் என்பதை கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல்லி அனுப்பினான். அந்த ராத்திரியை சம்பவித்தது என்ன தெரியுமா? கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு அசீரியன் பாளையத்து 185,000 பேரை சங்கரித்தான். அதிகாலமே எழுந்திருக்கும் போது இதோ அவர்கள் எல்லாரும் செத்த பிணங்களாய் கடந்தார்கள். ஒரு அல்ல சொல்லுவோமா?
பலன் உள்ளவன் பலன் இல்லாதவன் யாராக இருந்தால் உதவிகள் செய்வது என் ஆண்டவருக்கு லேசான காரியம். 185,000 பேர், 2000 குதிரை ஏறி போவதற்கு போர் வீரன் இல்லாத ஒரு ராஜா எசேக்கியா ராஜா. ஆனா கத்திரத்திலே தன் கவலைகளை சாட்டி விட்டான். என் கண்களை உம்மை நோக்கி நான் ஏறெடுக்கிறேன், ஒத்தாசைவன் பர்வதங்களுக்கு நேராய் நான் ஏறெடுக்கிறேன். என்னை காக்கிறவர் உறங்குவதில்லை. அந்த யார் உறங்கினாங்க தெரியுமா? எசேக்கியா ராஜா நல்லா உறங்கினார். எவ்வளவு தைரியத்தில் தூங்கியிருப்பார். 185,000 பேர் அவருடைய பட்டணத்துல வந்து நிக்கிறாங்க, இவர் தூங்குறாரு. நம்பிக்கை இருந்தால் நல்லா தூங்கு மகளே, நல்லா தூங்கு மகனே. இரவெல்லாம் நீ ஏன் விழித்திருக்கிறாய்? உனக்காக தூங்காமல் விழித்திருக்கும் ஒரு தேவன் இருக்கிறார், உனக்கு தெரியுமா? அல்லேலூயா. ஐயோ, பொழுது விடிஞ்சா கடங்காரன் கதவை தட்டுவானே, என் மகளுக்கு விரதமாய் கிரியை செய்கிறானே, என் மகனுக்கு விரதம் கிரியை செய்கிறானே, என் கணவனுக்கு விரதமாய் கிரியை செய்ய என்ன நடக்குமோ தெரியவில்லை. கர்த்தர் பேரில் நம்பிக்கை வைத்து விடு. அவர் உன்னை காக்கிறவர் உறங்கார். அவர் என்ன சொல்கிறார்? நான் பார்த்துக் கொள்கிறேன். என்னிடத்து சொல்லிவிட்டாய் அல்லவா, இனி கவலைப்படாது, நான் பார்த்துக் கொள்வேன். நான் யார் தெரியுமா? பார்த்து கொள்கிற தேவன். யெகோவா நிசி தேவன், யெகோவா ஈரே தேவன், எல்ஷடாய். செயற்கரிய செயலை செய்ய சர்வாதிகாரி, சர்வ வல்ல தேவன். அவருக்கு நிகர் அவரே. Who is like unto my God? அவருக்கு விரோதமாக கிரியை செய்வதற்கு இந்த உலகத்தில் யாரால முடியும்? யாரால முடியும்? அவர் சொல்வதை பாருங்களேன். இந்த ராத்திரியிலே சம்பவிப்பதை பார். ஆண்டவர் ஒரு தூதன் அனுப்புறாரு. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு தூதன். எனக்கு ரொம்ப பிடிச்சன்னு தெரியுமா? எசேக்கியாவுக்காக ஒரு தூதன் தான் வந்தார். இப்போ அல்லேலூயா சொல்ல ரெடியா இருக்கீங்களா? எனக்காக உனக்காக அவரே இறங்கி வருவார். எபிரேயர் 1ஆம் அதிகாரம் சொல்வது, கடைசி முந்தின காலங்களை தேவதூர்களை கொண்டு திருவுளம் பற்றின தேவர் கடைசி காலத்திலே குமாரன் மூலமாய் திருவுளம் பற்றினார். God is with me, nothing will shake me. God is for me, who can be against me? Who can separate from the love of God? In all these things are more than a conqueror. கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கும் பொழுது எனக்கு விரோதியாக இருப்பவன் யார்? கர்த்தரை நீதிமானாக்கி இருக்கும் பொழுது என்னை குற்றவாளியாக்கத்தக்கவன் யார்? இயேசுவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? வாழ்வோ தாழ்வோ, இன்பமோ துன்பமோ, நாசம் மோசமோ, பஞ்சமோ பட்டயமோ, முற்றிலும் ஜெயம் கொண்ட ஒரு நபராக இருக்கிறேன். ஐம் ஓவர் கமர். ஜெயம் கொண்ட நபராக இருக்கிறேன். நான் தோத்து போனவள ஜெயம் கொள்கிறாள். என் ஜெயம் கொள்ளும் இயேசு எனக்கு முன்பாக போய் கொண்டிருக்கிறார். அதற்கான ஆண்டவர் 1000 10,000 வரட்டும், ஒரு வழியா வருவன் 7 வழியா ஓடி போவான். பகலிலே பறக்கும் அம்புக்கும் கொள்ளை நோய்க்கும் பாழ்கடிக்கும் சங்காரத்திற்கும் நான் பயப்படாதிருப்பேன். கர்த்தர் என் பலனும் என் கேடகமானவர், யாருக்கு நான் அஞ்சுவேன்? எனக்கு வசனம் சொல்லும்போதெல்லாம் ரொம்ப சந்தோஷமா, அது ஒண்ணுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நல்ல வீடு இருக்கு, எல்லாமே இருக்கு, சாப்பாடு கூட இருக்கு. நான் அதெல்லாம் சந்தோஷமே கிடையாது. இப்போ உங்களோட பேசுறேன் பார்த்தீங்களா, அதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த பேசும்போது கூட ஆண்டவர் சொன்னேன், ஆண்டவரே நான் பேசுறேன், நான் அல்ல, நீங்க தான் பேசணும். யூ ஆர் கோயிங் டு டாக் டு யுவர் பீப்புள். ஆழத்தை கூப்பிடுகிறது, ஆழத்திலிருந்து கூப்பிடுகிறேன், உங்கள் ஆழத்தை தொட விரும்புகிறேன். அதற்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தரே, ஏன் நான் இப்போ உங்களோட பேசுகிறேன்? ஒன்றாவது ஆண்டவரை நேசிக்கிறேன், 2வது உங்களை நேசிக்கிறேன். பயந்தோடு இருக்கீங்களா? பிரச்சனைகள் பலத்து இருக்கிறதா? எங்க திரும்பணும்னு தெரியலையா? வாழத்தான் வேணுமான்னு கேட்குறீங்களா? எப்படி வாழ முடியும்னு கேட்குறீங்களா? இதோ எசேக்கியா சொல்றாரு, 185,000 பேர் படைகள் வந்து நிற்க என்னிடத்துல 2000 பேர் கூட இல்லை ஆண்டவரே. ஆனாலும் உம்மை நம்புறதுல என்ன போல ஒருவனும் இல்லை என்று உலகம் சொல்லணும், அப்படி உம்மை நம்பிக்கொண்டிருக்கிறேன். நீர் பார்த்துக்கொள்ளும், நீர் பார்த்துக்கொள்ளும். நான் போய் தூங்க போறேன். சொல்லுங்க பார்க்கலாம், நீங்க பார்த்துக்கொள்ளுங்க, நான் போய் தூங்க போறேன். இது உங்க வேலைப்பா. சுமை தாங்கி நீங்கள் இருக்கையிலே சுமைகள் எனக்கு எதுக்குப்பா? வருத்தப்பட்டு பார சுமக்கிறவர்களே, என் அண்டைகளை வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் சொன்னீங்களே ஆண்டவரே. I'm going to sleep. ஆமாம், ஆண்டவர் விழித்திருந்தார், எசேக்கியா தூங்கினான்.
தூதனை அனுப்பினார். 185,000 பேரை அன்றைக்கு கொண்டு குவித்தான். காலையில் இந்த இசைக்கு ராஜா அப்படியே கல் போகிறார். பார்த்துருப்பார், இப்படி கல்லாம் பண்ணியிருப்பார். என்ன நடந்தது? அவன் எதிர்த்து வந்த அத்தனை பிணமாய் கிடந்தது. என்னை கேட்டுக்கொண்டது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு. இவளுக்கு எதிராக வந்தவன் திரும்பி போனான். அவன் குமாரனே அவனை பட்டயத்தால் கொண்டு போட்டான், வெட்டி போட்டான். உனக்கு எதிராக வர்றவங்கள அவங்களே அடிச்சுட்டு திரும்பி போயிடுவாங்க. அவங்களே ஒருவருக்கு அடிச்சுட்டு திரும்பி போயிடுவாங்க. நீ ஒன்றும் பண்ண தேவையே கிடையாது. கையை கட்டி கொண்டு இருங்க, கர்த்தர் உனக்கு யுத்தம் பண்ணுவார். தூதர்களை பற்றி எனக்கு ரொம்ப அனுபவம் இருக்குங்க, ரொம்ப அனுபவம் இருக்குங்க. ஒவ்வொரு பிரயாணத்தில் தூதர்களோடு தான் நான் போவேன். அதுக்கு ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். ரொம்ப அற்புதமாக முன்னால் கூட நான் சொல்லியிருக்கிறேன். வட இந்தியாவில் ஒரு கூட்டம் நடத்தும் போது 8,000 பேர் அந்த மீட்டிங்கில் வந்திருந்தாங்க. 700 பேர் முழு நேர ஊழியத்தை ஒப்பு கொடுத்தாங்க. 300 பேர் ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுத்தாங்க. பெரிய ஒரு கூட்டம். நான் மீட்டிங் முடிந்து நான் வீட்டுக்கு வந்தேன்னா ரொம்ப சந்தோஷம். எனக்கு ஆத்மா கிடைத்துன்னா அது போல் எல்லாரும் சிக்கன் கறி மட்டன் கறி பிரியாணின்னு சொல்லுவாங்க. எனக்கு ஒரு ஆத்மா கிடைத்தா போதும், அவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறேன். ஆனால் என்னுடைய ஹோட்டலை சுற்றிலும் வெள்ளை வெட்டியெல்லாம் கட்டிட்டு ஆட்கள்லாம் நிற்கிறாங்க. பஞ்சாபி ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு ஆட்களுங்க வெள்ளை வெட்டியில் பஞ்சாபி ட்ரெஸ் போட்டுட்டு அப்படியே சுற்றி நிற்கிறாங்க. எனக்கு ஒரு கேள்வி, ஞானஸ்தானத்துக்காக கேட்க வந்திருக்காங்க போலுக்குன்னு நான் நினச்சிட்டு இருக்கிறேன். 3 மணிக்கு ஒரு வெள்ளை சாரி கட்டின ஒரு பெண்மணி அறையும் கதவை தட்டினாங்க. என் கூட வந்துரு, இல்லைன்னா பொழுதுபடிச்சா உன்னை கொன்றுவாங்க. நான் ஏன்னு கேட்டேன். உங்கள் மீட்டிங் நடத்தின ஆளோடு அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. லட்சக்கணக்கில் காசு கொடுக்காட்ட அவங்கள விட மாட்டாங்க. ஏன்னா அவ்வளோ லட்சம் செலவு பண்ணி நீங்கள் கூட்டம் நடத்தியிருக்கீங்க, அதனால் மதம் மாற்றம் பண்ணிட்டீங்க, அதனால் பணம் கொடுக்கணும், அப்போ தான் விடுவாங்க. என் கையில் என் ஃப்ளைட் போர்டிங் பாஸ் மட்டும்தான், மீது எல்லா பணத்தையும் நான் செலவழித்துட்டேன். அப்போ என் கோஆர்டினேட்டர் பணம் நடந்தது, என் அம்மாட்ட பணமே கிடையாது, அவங்க போர்டிங் பாஸ் மட்டும். அப்போ ஒன்றை கொண்டுருவோன்னு சொன்னால் அவர் சொல்லாமலே போயிட்டார், என்கிட்ட சொல்லாமலே ஓடி போயிட்டார். அந்த அம்மா சொன்னதை போகவா வேண்டாம்னு கர்த்தருடைய குரல் எனக்கு எப்போதுமே கேட்கும். அப்போ ஆண்டவர் சொன்னால் நீ போன்னு. அப்போ உடனே அந்த அம்மா கூட போனேன். அவங்க சுற்றி கடைசியில் பார்த்தா ஒரு குடிசையில் கூப்பிட்டு போகிறாங்க. கதவை தந்தால் ஒரு பாஸ்டர் வர்றாரு. அம்மா நீ ஏம்மா இங்கே வந்த, என்ன கொன்றுவாங்களேன்னு. நான் சொன்னேன், இல்லை, கர்த்தர் நம்மோடு இருக்கிறாரு, கர்த்தர் கையில் இருக்குது, மரணம் ஜீவனம் நம்ம நாவில் இருக்குது, அது கர்த்தர் கையில் இருக்குது. அவர் என்ன அந்த வீட்டில் வச்சு வெளியே போட்டு அவர் போயிட்டார். யாரையுமே கூப்பிடலைங்க, என் மகனே யாரையும் கூப்பிடல. மேலே போனால் கடவுள், விட்டானா வீடு, அவ்வளோதான். எங்கள் வீடு கீழே வீடு, இல்லைன்னா மேலே வீடு, அவ்வளோதான். அதான் எனக்கு சந்தோஷமாக இருக்குது. நம்பிக்கைன்னு அதுதான். அதான் கர்த்தர் மேலே நம்பிக்கைன்னு சொல்கிறது. ஒன்றை குறித்து நீ கவலைப்படாமல் எல்லாவற்றையும் சோத்திரத்தோடு துதியோடு எனக்கு தெரியப்படுத்து. எல்லா புத்தி கட்டாத மேலான சமாதானம் உன்னை ஆளுகை செய்யும். எல்லா புத்தி கட்டாத மேல சமாதானம். ஐ கான் அண்டர்ஸ்டாண்ட். எப்படிடா நான் அந்த நாள் இருந்தேன் இப்போ நான் நினச்சி பார்க்குறேன். சரி, அந்த எந்த நேரம் எனக்கு மரணம் வரும், அப்படி ஒரு சூழ்நிலை. சாயங்காலம் 3 மணிக்கு கதவு தட்டுறாங்க ஒரு ஆள். எனக்கு தெரியும் இதான் கடைசி நிமிஷம்னு நினச்சிட்டு இருக்கிறேன். ஆனால் அந்த ஆள் அந்த ஊரில் உள்ள ஒரு கட்சி தலைவர், கத்தோலிக்க மதத்தை சேர்ந்தவர். அவர் சொன்னார், நான் உன்னை ஏர்போர்ட்டுக்கிட்ட கொண்டு விடுவேன், நீ ஓடி போயிடணும், உனக்கு எதிரிகள் அங்கேயே இருப்பாங்கன்னு. நான் என்ன மாதிரி உள்ளவங்களாம் ஓட மாட்டாங்க. உனக்கு பாடி கார்டு இல்லையே. எனக்கு பாடி கார்டு பரலோகத்தில் ஏற்கனவே வந்தாச்சு. இவங்கள பாடி கார்டெல்லாம் கருப்பு சட்டை போட்டுருவான், என் பாடி கார்டு வெள்ளை சட்டை போட்டிருப்பாங்க. வந்துட்டாங்களா? எங்கே இருக்காங்க? உங்களுக்கு தெரியாது, எனக்கு மட்டும்தான் தெரியும். அவள் அந்த சிக்னல் எல்லாமே நிற்காம நேரம் கொண்டு ஏர்போர்ட்டுக்கிட்ட விட்டார். என் பேக்கை இழுத்துட்டு ஏர்போர்ட்டுக்குள்ளே போகிறேன். பிரியமான கர்த்தருடைய பிள்ளையர், என்னை கொல்றதுக்கு கிட்னாப் பண்ணுறதுக்கு நினச்சவங்க ஏர்போர்ட்லேயே இருக்காங்க, அந்த இடத்துல இருக்காங்க. ஆனால் அவங்க கண்களை கர்த்தர் மூடி போட்டார். அல்லேலூயா. நான் ஃப்ளைட்டில் ஏறின பிறகு அவங்க எஸ்எம்எஸ் அடிக்கிறாங்க, நாங்கள் பிடிப்போம், ஏர்போர்ட்டில் தான் இருக்கிறோம். ஏற்கனவே நான் பிளெயினில் ஏறிட்டேன். எதுக்கு நான் சொல்கிறேன்னா, இன்றும் நான் தூதர்களோடு நடக்கிறேன். அன்றைக்கி தூதர்கள் தான் என் கூட வந்தாங்க, 2 பக்கம் 2 தூதர்கள் என் கூட வந்தாங்க. இது மாதிரி நிறைய ட்ராவலில் தூதர்கள், நான் அதெல்லாம் அனுபவம்லாம் சொன்னால் சிலர்லாம் நம்ப மாட்டீங்க, சிலர் நம்புவீங்க. பயங்கரம். என் பேக் கூட தூக்கிட்டு வந்திருக்காங்க தேவ தூதர்கள். ஒரு அருமையான ஒரு சூழ்நிலையில் எனக்கு
பலவீனத்தில் என் பேகை தூக்க முடியல, அவங்க பேகை தூக்கிட்டு பிளெயினுக்குள்ளே கொண்டு கொடுத்த அனுபவம் எனக்கு இருக்குது. அதுக்கான ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிற கிண்டும் தூதர்கள் நமக்கு இருக்கிறாங்க. பவுலோடு ஒரு தூதன் பேசினார் என்றால், பவுலே பயப்படாதேன்னு பேசினார்னா, இன்றைக்கும் புதிய ஏற்பாட்டு காலத்தில் தூதர்கள் இருக்கிறாங்க. ஒரு தூதனுக்கு 185,000 பேர் அடிக்க முடியும்னா, உனக்கு எதிரிகள் எத்தனை பேர்? உனக்கு எதிரிகள் எத்தனை பேர்? உனக்கு எதிரி யாரு? நினைக்கிறதுக்கும் விசாரிக்கிறான் ஏமாத்திரம். உன் தலையில் முடியலாம் ஆண்டவர் எண்ணியிருக்காருல்ல, எண்ணியிருக்காருல்ல. அவர் சொல்லாம ஒன்றும் நடக்காத நம்பிக்கை இருக்கா? அப்படின்னா கவலையப்படாதீங்க. அன்று நடந்த இன்று நடக்கும், இன்று நடந்து என்றைக்கும் நடக்கும். ஏன்? நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி ஆண்டவர் அசீரியா ராஜாவிடத்திலிருந்து எசேக்கியாவை விடுவித்தார். 20 அதிகாரத்தில் வரும் பொழுது அவர் வியாதிப்படுறார். மரணத்துக்கு ஏதுவான வியாதி அவருக்கு வருது. அப்பொழுது ஒரு தீர்க்கதரிசி இடத்துல வந்து ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றார், எல்லாம் நீ சரிப்படுத்திரு, நீங்க பிழைக்க மாட்டீங்க, மரித்து போவீங்க. தீர்க்கதரிசி, அன்பான தீர்க்கதரிசி இதா சொல்ல வளரு, நான் செத்து போவேன், பிழைக்க மாட்டேன் சொல்றதுக்காக ஒரு தீர்க்கதரிசி வர்றாரு. நம்ம தீர்க்கதரிசி தேடி எதுக்கு போவோம்? ஐயோ, எனக்கு மருமகள் எங்கிருந்து வருவாள், எவ்வளவு டவுரி கிடைக்கும், எந்த இடத்தில் வீடு கட்ட போரு, எப்படி ப்ரொமோஷன் கிடைக்கும், இதெல்லாம் தான் தீர்க்கதரிசனம் கேட்க போவாங்க. ஆனால் இங்கே ஒரு தீர்க்க சொல்றாரு, நீ செத்து போயிடுவேன், எல்லாம் சரிப்படுத்துன்னு. என்னை கேட்டுக்கொண்டு கத்திரிய பிள்ளை, நல்ல தீர்க்கதரிசியோ பொய் தீர்க்கணும் தெரியாது, ஏதாவது ஒரு தீர்க்கதரிசனம் வந்தான்னா அதை நம்பிட்டு அழுதுட்டே இருக்காதீங்க. எப்பொழுதுமே அதுல இருந்து ஒரு விடுதலை கிடைக்கும், விடுதலை கிடைக்கும். உன் அச்சுறுத்தும் செய்தியா இருக்கலாம், பயப்படாதே, கலங்காதே, தீயாதே. உன் நம்பிக்கை கர்த்தர் மேல் இருக்குமானா, எசேக்கியா போன்று நம்பிக்கை கர்த்தர் மேல் இருக்குமானா, ஆண்டோடத்த போ, ஆண்டோடத்திலே போ. அவன் ஆண்டோடத்துல போய் விண்ணப்பம் பண்ணினான். கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமாய் நடந்து இந்த பார்வைக்கு நலமானதை செய்து என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினா. அழுதான். ஏசியா பாதி முற்றத்தை விட்டு அப்புறம் போருக்கு முன்னே கர்த்தரை வார்த்தை அவனுக்கு உண்டாயி, நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாய் எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாக தாவீதின் தேவனாய் கர்த்தர் சொல்கிறேன் என்னவென்றா, உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன், 3ஆம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய். 5 minutes அவன் அழுதான். அவ்வளவுதான். எப்படி அழுதான்? ஆண்டவரே, நீர் உண்மையும் மன உத்தமமாக நடந்த எனக்கு உமது பார்வைக்கு நலமானது செய்த என்னை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினார். உண்மை உத்தமமாய் நடந்தீங்கன்னா, கர்த்தருக்கு பிரியமானதை நீங்க செய்தீங்கன்னா, கர்த்தர் உங்களுடைய விண்ணப்பத்தை கேட்பார், உங்கள் கண்ணீரை காண்பார், உங்களுக்கு விடுதலையை கொடுப்பார். அவன் அழுதான், ரொம்ப அழுதான். மாஷட்ட அழாதீங்க, கர்த்தரிடத்தில் அழுங்க, கர்த்தரிடத்தில் அழுங்க, கண்ணீரை அடக்காதீங்க. பிரியமான கர்த்தரே பிள்ளை, என்ன தோத்து போனாலும் கண்ணீர் தோத்து போகாது. பரலோகத்திலே பண வங்கி இல்லை, கண்ணீர் வங்கி இருக்கிறது. கண்ணீர் வங்கி, கண்ணீரை கண்டேன். ஆண்டு உங்களை பார்த்துட்டே இருக்கிறார். ஒரு நிமிஷம் கண்ணீர் வச்சிங்கன்னா எங்கள் அப்பாவுக்கு தாங்காது. நான் கண்ணீர் வச்சா என்னை நேசிக்கிறவங்களுக்கு தாங்கவே தாங்காது. ஆமாம், மாத்தா மாதிரியா அழுதால, அப்போ ஆண்டவர் அழுதார்ல. ஆண்டவர் என்ன சொன்னார்? லாசருவை போய் எழுப்புவோன்னு சொன்னார். அப்போ அவர் சிரிச்சிருக்கணும்ல, அவருக்கு தெரியல என்ன நடக்க போகுதுன்னு. ஆனால் அழுதாரு. நீ அழுதா அவர் அழுவார். அவர் செய்ய போகிற நன்மைகள்லாம் அவருக்கு தெரியும். உனக்கு என்னெல்லாம் நன்மை செய்ய போகிறாருன்னு அவருக்கு தெரியும். ஆனாலும் நீ அழுதா அவர் அழுவார். அவ்வளோ அன்புள்ள ஆண்டவர், அவ்வளோ அன்புள்ள ஆண்டவர். நிறைய நாள் என் அருமையான கணவர் இறந்த பிறகு தனியாக போய் நான் அழுதுருக்கிறேன். என் கண்ணீரை துடைக்கிறதுக்கு யாருமே கிடையாது. பொறாமை கொண்ட மக்கள் சந்தோஷப்பட்டிருப்பாங்க. நான் அழுதா அவங்க சிரிப்பாங்க, நான் சிரிச்சா அவங்க அழுவாங்க. அப்படிப்பட்ட கூட்டம்லாம் என்னை சுற்றி இருந்த காலம் அது. ஆனால் ஒருவர் வந்தார், என் கண்ணீரை துடைத்தார், என் துக்கத்தை சந்தோஷமாக மாட்டினார், என் சிறையிருப்பை நீக்கினார். சொந்தக்காரெல்லாம் சொல்லுங்க, நீ வீடியோ ஆயிட்ட ரூமுக்குள்ளே தான் இருக்கணும்னு. இல்லை, என் சிறையிருப்பை நீக்கினார். என் வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனியான கனத்தை கொடுத்தார். பெருமையாக சொல்லலை. யாரையா பார்த்துறீங்களா? 1 மாதத்தில் 2 கண்ட்ரி போனது, 2 கண்ட்ரி. இன்னும் பெருமையாக சொல்ல, பிஸ்னஸ் கிளாஸ். அது என் மகளே வாங்கி கொடுத்தாங்க. ரொம்ப வேலை அது. இங்கேருந்து அமெரிக்கா வரை தூங்கிட்டே போகலாம். நல்ல வீட்டில் தூங்க கூட அதிகமாக அழகாக நமக்குன்னே ஒரு ரூம் இருக்கும், அதில் தூங்கிட்டே இருக்கலாம். என்ன சாப்பாடுனா கொண்டு வந்துடுவாங்க.
அப்படி கர்த்தர் அருமையா எல்லாம் என்னை வெக்க திருப்பதலாக ரெட்டத்தனியான கனத்தை கர்த்தர் கொடுக்குறார். எனக்கு மட்டும் இல்லை, உங்களுக்கு தான். பட்சபாதம் இல்லாதவர், முகதாட்சியனே இல்லாதவர், உங்களுக்கும் செய்வார், உங்களுக்கும் செய்வார். ஆண்டவரை நம்பி பாருங்களேன், நம்பி பாருங்களேன். அவன் அழுத உடனே கர்த்தர், எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். நான் கர்த்தர் மாற மாட்டேன்னு கர்த்தர் சொல்லுவார். கர்த்தர் என் மனசை மாற்ற யாரால முடியும் அப்படிலாம் கேட்பார். ஆனால் நீங்கள் அழுதீங்கன்னா அவர் மன இறக்க உள்ளவர், மனதிருக்கம் உள்ளவர், மன்னிக்க தயபெருத்தவர். மனதுருகம் இயேசு, மனதுருகம் இயேசு. ஹல்லேலூயா, மனதுருகம் இயேசு. கண்ணீரை பார்த்து மனதுருகிறவர் சொன்னார், போய் சொல்லு அவன் சாக மாட்டான்னு சொல்லு. அவனுக்கு என்ன, நான் 15 வருஷத்தை கூட்டி கொடுக்க போறேன். எப்பா கொடுக்கறதுல எவ்வளவு தயாளமான தேவன் பாருங்க, எவ்வளவு தயாளமான பாரு. 15 வருஷம் 6 மாசம் கேன்சர், 6 மாசம் உயிரை கூட்டி தரேன்னா சொல்றாரு. அல்ல நான் 2 வருஷம் தரேன்னா சொல்றாரு. இல்ல 15 வருஷம், 15 வருஷம் என்னை கேட்டுக்கொண்டு கத்துட்டே ஆண்டவர் தாராளமாக கொடுக்குற ஆண்டவர். அப்பா எலி விலைன்னா தனி விலை, 1.5 வீடு இல்லை, உனக்கு 4.5 வீடே கட்டி கொடுப்பார் ஆண்டவரே. ஒரு 500 ரூபாய் இன்க்ரிமெண்ட் ஆண்டவரே, இன்னும் கொஞ்சம் கூட்டி இல்லை அதிகமாக. என் பிள்ளைக்கு ஆண்டவரே ஒரு 60 மார்க் இல்லை 100 மார்க்கே கொடுப்பாரு. நம்பிப்பார் மகளே, நம்பிப்பார் மகளே. இந்த ஊழியத்தின் தொடக்கத்தில் நான் கேட்பேன், 10 ஆத்துமா தாங்க ஆண்டவரே, கூட சொல்ல 100 ஆத்துமா தாங்க ஆண்டவரே. ரொம்ப அழுவேன், ஆத்துமாக்களுக்கு அழுவேன். இப்போ ஆண்டு தானே ஆண்டவரே, எனக்கு 1000 ஆத்துமா தாங்க ஆண்டவரே. ஆண்டு மண்ணின் தூளை போல மனுஷன் உனக்கு தருவேன்னு சொன்னார். 54 வருஷம் பார்த்துருக்கேங்க. மண்ணின் தூளை போல மனுஷர்களை பார்க்க வச்சாருங்க. சொன்னதை நிறைவேற்றுகிறல வர்ற போல யாருமே கிடையாதுங்க. ஐ ஷவுட் டாப் ஆஃப் மை வாய்ஸ், என் தேவனை போல சொன்னதை செய்கிறவர் யாருமே இல்லைங்க. எஸ்யாக்கு அப்போது அவன் ஆண்டவரை பார்த்து கேட்குறாரு, ஆண்டவரே சொன்ன வார்த்தையின்படி செய்வார் என்பதற்கு கர்த்தரால் உண்டான அடையாளம் சாயை 10 சாயை முன்னிட்டு போக வேண்டுமோ 10 பாகை பின்னிட்டு திரும்ப வேண்டுமே என்று கேட்டான். அதுக்கு எசேக்கியா, சாயை 10 பாகை முன்னிட்டு போகிறது லேசானது, ஆனால் எனக்கு 10 பாகை பின்னிட்டு திரும்ப வேண்டும். அரிதான ஒன்றை கேட்கிறான் பாருங்க. கிளாக்கே மாற்றி வைங்கன்றான். எப்படிப்பட்ட ஆள் இவர் இந்த எசேக்கியா ராஜா? சாதாரணமாக ஒன்று சொல்லிட்டாதீங்க, கிளாக்கே எனக்கு மாற்றி வச்சு காட்டுங்க. அடையாளத்தை கேட்கிறியா? நிச்சயமா உன்னை தேற்றும் அடையாளத்தை இன்றைக்கே காட்டுவார். தேற்றும் அடையாளத்தை இன்றைக்கே காட்டுவார். அப்பா நீங்கள் செய்ய போறீங்கன்னு எனக்கு எப்படி தெரியும்? கேளு ஆண்டவரை, கேளு ஆண்டவரே இப்படி எனக்கு செய்யணும்னு கேளு, அதை ஆண்டவர் செய்வார். என் வாழ்க்கையில் அநேக அனுபவம் இருக்குது. இந்த டைமிங்கில் இந்த மெசேஜ் முடிக்கணும் சீக்கிரம், அதெல்லாம் சொல்ல முடியாது. இன்னொரு தடவை சொல்கிறேன், நான் அடையாளம் கேட்டிருக்கிறேன் ஆண்டவர்கிட்ட. அந்த அடையாளம் எல்லாம் அப்படியே ஆண்டவர் சொன்னது மாதிரி நடக்கும். என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளை 15 வருஷம் கூட்டி கொடுத்தார். முதியோர்களே, 60 வயசுக்கு மேலே உள்ளவங்களை பார்த்து நான் பேச விரும்புகிறேன். கர்த்தர் உங்களுக்கு ஆயுஷனால கூட்டி கொடுத்தார் என்றால் இன்னும் பரிசுத்தமாக வாழணும், இன்னும் நன்றியோடு இருக்கணும். இந்த கொரோனாவில் நீங்கள் சாகலைன்னா ஒவ்வொரு நாள் நன்றி சொல்லுங்கள். ஆண்டவரே கொரோனாவில் சாகாமல் உயிரை தந்தீங்க, எங்களை உயிரை காப்பாற்றி. எத்தனை பேர் கொத்து கொத்தா செத்தாங்க, குழி தோண்டி 10 பேரை ஒரே நேரம் புதைச்சாங்க. இன்னும் நம்ம உயிரோடு இருக்கிறோம்னா அவருடைய மனதுருக்கம், அவருடைய இறக்கம். நன்றியோடு வாழ்றதுக்கு பதிலாக மறுபடியும் இன்னும் நிறைய குடிக்கலான்னு நினைக்கிறீங்களா? தாத்தாங்க கூட டாஸ்மாக் அடிக்கிற நிற்கிறாங்க, தாத்தாங்க கூட தப்பான காரியங்கள் பண்றாங்க. இப்போ எதுக்கு கர்த்தர் ஆயுசை கூட்டி கொடுத்தாரு? பாலியல் பலாத்காரம் பண்றதுக்கா? குடிப்பழக்கத்துக்கா? போதை பொருளுக்கு அடிமைத்தனத்துக்கா? ஆலயத்துக்கு போகாம மரத்தில் உட்கார்ந்து பேப்பர் படிக்கிறதுக்கா? ஆலயத்துக்கு போகாம சினிமா சீரியல் பார்க்கறதுக்கா? எதுக்கு கூட்டி கொடுத்தாரு வாழ்க்கை? அவருக்காக வாழத்தானே கொடுத்தாரு. இதுதான் பெரிய பிளண்டர் பண்ணார் எசேக்கியா, பெரிய பிளண்டர் பண்றாரு. கூட்டி கொடுத்த நாட்கள்ல தான் மகன் பிறக்கிறோம். கர்த்தர் சொன்னார், எனக்கு மகன் வேணுங்க, மகன் பிறக்கிறோம். என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளை, கூட்டி கொடுத்த 15 ஆண்டுகளுக்காக 15,000 சோத்திரம் போட்டிருக்கணும், 15 லட்சம் சோத்திரம் போட்டிருக்கணும் இவரு. அப்பா நான் குழியில் இறங்காதபடி என்னை காப்பாத்தினீங்களே, நான் என்னைக்கான நன்றி சொல்லுவேன். என் வயசு போக 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 நன்றி சொல்லுவேன். வயசு போக போக ஊழியம் செய்வேன்.
சொல்லுவாங்க வயசாகிட்டு வீட்டில் நல்லா படுத்து சாப்பிட்டு தூங்க. இல்லை, கிடையாது கிடையாது. ரோட்லேயே இருக்கிறேன், நிற்க முடியாமல் முட்டியெல்லாம் வலிக்கும். ஆனால் 1.5 மணி நேரம் நின்று நான் பேசுகிறேன். காலையில் சாயங்காலம் 1.5 மணி நேரம் வலிக்க பேசுவேன். போக போக பரிசுத்தத்தில் முன்னேறிட்டு நான் இருக்கிறேன். ஆண்டோட முந்தின ஆலயத்தின் மையம் பார்க்கணும், பிந்தின ஆலயத்தின் மையமே பெரிதாக இருக்குன்னு சொன்னார். அப்படி பெரிதாக இருக்கணும். வெட்டுக்களி முசுக்கட்டை போய் பச்சை புழுக்களை திண்டு போட்ட வருஷத்தை திரும்பவும் எனக்கு தரணும். நான் இன்னும் அதிகமாக கர்த்தருக்காக கட்டி சேர வேண்டும். ஒவ்வொரு மாதம் 3 குருசேட், ஒவ்வொரு வாரம் 1000 ஆத்துமா. அந்த லட்சியத்தில் நான் போயிட்டே இருக்கிறேன். ஏன் கர்த்தர் ஆயுசை கூட்டி கொடுத்துருக்கிறாரு. அருமையான வயோதிப தாயே, தந்தையே, ஆண்டவர் கூட்டி கொடுத்த வருஷங்களுக்காய் ஸ்தோத்திரத்தோடு ஜெபிக்க ஆரம்பிங்க. தேசத்திற்காக ஜெபிக்க ஆரம்பிங்க. பிள்ளைகளுக்காக ஜெபிக்க ஆரம்பிங்க. வருங்கால் நடக்க போற அநியாயம், அக்கிரமத்து, அருவருப்புகளுக்காக ஜெபிக்க ஆரம்பிங்க. உங்க ஜெபத்தை கர்த்தர் கேட்பாரு. ஆனா எசேக்கியாவுக்கு கர்த்தர் கடிகாரத்தையே திருப்பி வைத்து 15 ஆண்டுகள் கொடுத்தாரே. இந்த கேள்விப்பட்டு பாபிலோனுடைய ராஜா அவரை பார்க்க வர்றார். வியாதிப்பட்டு இருந்ததை கேட்டு அவனுக்கு நிருபங்களை வெகுமானத்தை அனுப்பினான். எசேக்கியா அவர்களை அங்கீகரித்து, இந்த பாபிலோன் ராஜா வந்துட்டார். வந்தோன்னு அவர்கள் அங்கீகரித்து அவர்களுக்கு பொக்கிஷ சாலை அனைத்தையும், வெள்ளியையும், பொன்னையும், கந்த வர்க்கத்தையும், நல்ல பரிமளத்தையும், தன் ஆயுத சாலை அனைத்தையும், தன் பொக்கிஷ சாலை எல்லாவற்றையும் காண்பித்தார். தன் அரண்மனையிலும் தன் ராஜ்யத்தில் எங்கும் எசேக்கியா அவர்களுக்கு காண்பியாத பொருள் ஒன்றுமில்லை. எங்க தான் தப்பு பண்ணோம்? என்ன தப்பு பண்ணா? அவனுக்கு பொக்கிஷத்தை காட்டுனா, வெள்ளியை பொன்னையும் காட்டுனா, பொக்கிஷ சாலையை காட்டுனா, அரண்மனையே ராஜா எல்லாம் காட்டினா. யாரை காட்டல? ஜீவனை கொடுத்த ஆண்டவரை காட்டல. நான் கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளை, அன்றைக்கு பாபிலோன் ராஜா வந்த உடனே இவன் மண்டியிட்டு எனக்கு ஜீவன் தந்த ஆண்டவரை தோத்தரிப்போமா என்று சொல்லியிருந்தா, இப்படி 15 ஆண்டுகள் கூட்டி கொடுக்கிற வல்லமை உள்ள ஒரு தேவன் இஸ்ரவேல்ல உண்டு. அவர் யாவே தேவன், எல்ஷடாய் தேவன், எல்எலியோ தேவன், I am that I am தேவன் என்று சொல்லி இருந்தால் இந்த பாபிலோன் ராஜா ரட்சிக்கப்பட்டிருப்பார் அல்லவா? என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளை, உங்க வீட்டுக்கு வந்தா என்ன கான்வர்சேஷன், என்ன பேச்சு பேசுறீங்க? ஐயோ, அந்த இன்கம் வந்துட்டு, இந்த இன்கம் வந்துட்டு, அந்த வியாபாரத்தை இப்படி பண்ணிட்டேன், என் மகளை இப்படி கட்டி கொடுத்துட்டேன், இவ்வளவு டவுரி கொடுத்துட்டேன், என் மகனை இவ்வளோ படிக்க வச்சுட்டேன், இப்போதான் 2 ஏக்கர் லேண்டு வாங்கிட்டேன். இதுதான் உங்க பேச்சா? இதுதான் உங்க பேச்சா? உங்க திறமைகளையும் திராணிகளையும் காண்பிக்கிறீங்களா? அல்ல திறமையும் திராணியும் கொடுத்த தேவனே சொல்றீங்களா? உண்மையா நான் சொல்றேன், எங்க வீட்டில் ஆண்டவரை தவிர பேச்சே கிடையாது. பாஸ்டர் சாம்சன் சொல்வார், போர் அடிச்சு பேசுகிற யாரும் உங்க வீட்டில் வந்தா ஒரே ஒரு வழி சொல்லித்தாரேன். என்ன தெரியுமா? ஜெபிப்போன்னு சொல்லுவோம். உண்மையான பசத்தை வாங்கலான்னு இருப்பாங்க, மற்றவங்க போயிடுவாங்க. அது மாதிரி எங்கள் வீட்டில் யார் வந்தாலும், யார் ஃபோன் பண்ணாலும் கர்த்தரை பற்றி சொல்லுவேன். உண்மையாக கர்த்தரை பிள்ளைன்னா கேட்பாங்கோ, அல்லனா ஃபோனை வச்சிடுவாங்க, அல்லனா எங்கள் வீட்டை விட்டே போயிடுவாங்க. யாரை குறித்து பேசி கொண்டு இருக்கிறாய்? எதை நினைத்து கொண்டு இருக்கிறாய்? உங்கள் வீட்டில் வந்து விசிட்டர்ஸுக்கு நீ சொல்வது என்ன? கொரோனாவில் உன்னை தப்பு வைத்த தேவனை பற்றி பேசுகிறாயா? பதவியர் கொடுத்த தேவனை பற்றி பேசுகிறாயா? பிள்ளைகளை வாழ வைத்த தேவனை பற்றி பேசுகிறாயா? அல்லாவிட்டால் பிள்ளைகளை பற்றியே பேசுகிறாயா? என்னை கேட்டுக்கொண்டு கதை ஏசையா தீர்க்கதரிசி எசேக்கியா அவங்கள வர்றாரு. இந்த மனுஷர் யாரு? உங்க வீட்டுக்கு வந்த மனுஷன் யாரு? பாபிலோனிலிருந்து தூர தேசந்து வந்தார்கள். அப்பொழுது உங்களுடைய வீட்டில் என்னதை பார்த்தார்கள்? தன் வீட்டில் எல்லாவற்றையும் பார்த்தார்கள். என் பொக்கிஷங்கள் நான் அவர்களுக்கு காண்பியாத ஒன்றுமே இல்லை. பார்த்தீங்களா? யாரா வந்தான்னா ஒன்னையும் மறைக்காம கட்ட 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 ஒப்பு வைக்கிறீங்களா? அதில் என்ன சந்தோஷம் இருக்கு உங்களுக்கு? வருகிறவங்க என்ன நோக்கத்தோடு வராங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? அவள் உங்களுக்கு என்ன செய்ய போனாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? துன்மார்க்கனுக்கு முன்பாக அமைதியா இருக்கணும், பேசக்கூடாது. வீட்டில் யாரா வந்தானா ஜெபிப்போன்னு சொல்லலாம், பாட்டு பாடி ஆராதிப்போன்னு சொல்றதுக்கு பதிலாக நீ யார் பெரியவன் என்று காண்பிக்காதே, உன் தேவன் எவ்வளவு பெரியவர் என்று காண்பி. அவனுக்கு சேர்ந்த நன்மைகளை சொல்லு. பிரியமான கர்த்தருடைய பிள்ளையா, அப்பொழுது எசேக்கியாவை நோக்கி கர்த்தருடைய வார்த்தை கேளும்,
இதோ நாட்கள் வரும், அப்பொழுது உன் வீட்டில் உள்ளதிலும் உது பிதாக்கள் இந்நாள் வரையிலும் சேர்த்ததிலும் ஒன்று மீதியா வைக்கப்படாமல் எல்லா பாபிலோனுக்கும் கொண்டு போகப்படும். நீ பிறப்பவர்களுடைய சந்தானமாய் உடைய குமார்களும் சிலர் பாபிலோன் ராஜா அரண்மனை வேலைக்காரா இருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்பொழுது எசேக்கியா ராஜா ஏசாவை நோக்கி, நீ சொன்ன கர்த்தருடைய வார்த்தை நல்லதுதான் என்று சொல்லி என்னாலாவது சமாதானமும் உண்மை இருக்குமே என்றான். பாத்தீங்களா? ஐயோ, உன் பிள்ளை அடிமையாய் கொண்டு போய் விடுவாங்க, உன் வீட்டில் இருக்க எல்லாத்தையுமே கொண்டு போயிடுவாங்க சொல்லும் போது அவன் என்ன சொல்லியிருக்கணும்? தப்பு பண்ணிட்டாயா, தப்பு பண்ணிட்டயா. அதான் சங்கீதக்காரன் நாத்தாந்திக்கு சொன்னோன்னு, ஐயோ நான் பாவம் செய்தேன், என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்திருத்தார் சொன்னோன்னு அவனுக்கு பாவத்தை மன்னிக்கிறார் பாருங்க. அவனுக்கு சொல்லியிருந்திருக்கலாம், அவனுக்கு எந்த ஜீவனை கொடுத்தாரு, தெரியாம இதை செஞ்சுட்டேன்னு சொல்லியிருந்தா மன்னிச்சிருப்பார் ஆண்டவர். ஆனா எவ்வளவு இதய கடினத்தை நிமித்தம் அவன் சொன்னான் பாருங்க. கர்த்தருடைய வார்த்தை நல்லதுதான், கொண்டு போகட்டும், பிள்ளைகளை கொண்டு போகட்டும், எல்லாம் கொண்டு போகட்டும், என் நாட்களாவது சமாதானம் உண்மை இருக்குமே. ஏன்னா சிலருக்கு தான் மட்டும் வாழ்ந்தா போதும், அதுக்கப்புறம் யாரை பற்றி யாரையும் கவலை கிடையாது. நிறைய ஊழியக்காரங்க மட்டும் நான் நல்லா இருந்த போதும், எனக்கு காணிக்க சசபாகம் கட்டடம் கட்டிட்டேன், மியூசிக்கெல்லாம் அழகா எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டும் நான் வச்சுட்டேன், அதை மட்டும் எல்லாரும் வந்தால் நான் காட்டுவேன், இதெல்லாம் எனக்கு வேற எதுவும் கவலை கிடையாது. வாட் அபௌட் நெக்ஸ்ட் ஜெனரேஷன்? உனக்கு பின்னாக வருகிற ஒரு சந்ததியை குறித்து என்ன கவலைப்படுகிறாயா? அடிமையை கொண்டு போகப்படுறார்களே, அப்படி கொண்டு போகப்பட்டவங்க தான் தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ. அழகான வாலிபர்கள், யூனக்ஸ் அன்னகர்களாக்கப்பட்டார்களே, சந்ததி இல்லாமல் அன்னகர்களாக்கப்பட்டார்களே வாலிபர்கள், அரண்மனை வேலைக்காரலாய் மாறினார்கள். காரணம் என்ன? எசேக்கியா அவன் தேவனை காண்பிக்கிறதுக்கு கடைசி காலத்துல 15 ஆண்டு கொடுத்தார்ல, அதுல அவன் பின்வாங்கி போயிட்டான். நான் சொல்றேங்க, மனாசே, ராஜாக்கள் எல்லாரும் மிகவும் மோசமான ஒரு ராஜா மனாசே, எசேக்கியாவுடைய மகன். ஏன் தெரியுமா? அந்த 15 ஆண்டு காலத்தில் பிறந்தவன். அவனுக்கு தேவதூதன் வந்தது, அசீர்களை எல்லாம் கொண்டது, அப்பாவுக்கு சோகம் கொடுத்ததெல்லாம் அவனுக்கு ஒன்றுமே தெரியாது. இந்த எசேக்கியா சொல்லி கொடுத்துருக்கலாம்ல, நமக்கு ஒரு தேவன் உண்டு, எவ்வளவு நல்ல தேவன், எனக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார், சத்துரு கையிலிருந்து என்னை விடுவிப்பதற்கு ஒரு தேவ தூதனை அனுப்பினார் சொல்லியிருந்தா இந்த பையன் நல்ல பிள்ளையா வளர்ந்துருப்பான்ல, அந்த தேவனுக்கு பயப்பட்டிருப்பான்ல. அவன் காண்பித்து எழுதிருவான் மோஸ்ட் லேட்டஸ்ட் பாபிலோனியன் ஸ்டைல். அந்த பையனுக்கு அதுதான் தெரியும். பாபிலோனியன் சால்வை, பாபிலோனிய ஹேர் ஸ்டைல், பாபிலோனிய பெருமை அவனுக்கு வந்துச்சேன். மோசமானவனா மாறி போயிட்டான். என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தர் எப்படி நிறைய பேர் சொல்லுவாங்க, ஓ children in a modern age, they want to be very modern. What about the Muslim youth? They are not modern. ஒரு முஸ்லீம் வாலிபன் மாடர்னா போகலைங்க, அவன் தாத்தா காலத்து எப்படி இருந்தால் அப்படியே அவன் இருக்கிறாங்க. வாட் அபவுட் சிக்கிசம்? சீக்கிய வாலிபன் பாரு, இன்னும் அந்த டர்பன் தலையில் வச்சுருக்காங்க. அமெரிக்காவில் உள்ள ஆர்மியில் கூட டர்பனோட தான் இருக்காங்க. எப்படி பின்பற்றுறாங்க? கிறிஸ்தவங்க மாடர்ன். ஐயோ, என் மக ஜீன்ஸ் பேண்ட் தான் போடுவாங்க, டிஷர்ட் தான் போடுவாங்க. அவர்கிட்ட சொல்லாதீங்க சுடிதார் சாரி பெட்டி. என்ன ஆணும் பொண்ணு வித்தியாசம் இல்லையா? முடியை அப்படியே கட் பண்ண விட்டுட்டீங்களே. பெண்கள் முடியை வளர்க்கணுன்னு இருக்குது. ஆகவே தான் இன்னைக்கு எத்தனையோ வாலிப பெண்கள், நேற்றுக்கு நான் ரொம்ப அழுத ஒரு செய்தி, 7000 கல்லூரி மாணவிகளுக்கு எய்ட்ஸ் வியாதி வந்திருக்கோம். 7000 பேருக்கு. நான் கேட்டுக்கொண்டிருக்கிறது, எப்படி எய்ட்ஸ் வியாதி வருகிறது? பெற்றோர்கள் பிள்ளைகளை பத்திரமா வளர்க்கணும். எப்படி வளர்க்குறாங்க? ஓ, MBA படிக்கணும், MA படிக்கணும், இன்ஜினியரிங் படிக்கணும், MBBS படிக்கணும். அதுக்காக மட்டும் பணத்தை கொடுத்து உயிரை எடுத்து பிள்ளைகள் படிக்க வைக்கிறீங்க. சர்ச்சுக்கு வரணும், பைபிள் படிக்கணும். அதுக்காக என்ன? வாட் அபவுட் தட்? பரவாயில்லையா? சர்ச்சுக்கு வரட்ட பரவாயில்லையா? இப்போ நான் பேசினேன், விபச்சாரம் பண்ணால் பெரிய பாவம், விற்கிறான்னு பெரிய பாவம். சர்ச்சுக்கு போட்டோம். வேலை ஸ்தலத்தில் ஸ்கூலில் லீவ் எடுக்க முடியுமா? எடுத்தால் லீவ் லெட்டர் கொடுக்கணும். உங்கள் பாஸ்டருக்கு எத்தனை லீவ் லெட்டர் நீங்கள் கொடுத்தீங்க? எத்தனை சண்டே போகாமல் இருக்கீங்க? லீவ் லெட்டர் கொடுத்தீங்களா?
10 கற்பனை மீறுறது பாவம் என்றால் விபச்சாரம் பண்றது மாதிரி, விக்கிரகாரம் பண்ணாத மாதிரி சர்ச்சுக்கு போகாம இருக்கிறதும் பாவம். ஓய்வு நாளை அனுசரிக்க மறவாதிருப்பாயாக. ஜனவரி 1ஆம் தேதியிலேருந்து இன்னைக்கு வர நான் சர்ச்சுக்கு போக லீவ் எடுக்கலை, சர்ச்சுக்கு போனேன்னு சொன்னவங்க கை தூக்குங்கன்னு சொன்னால் எத்தனை பேர் கை தூக்குவீங்க? எத்தனை பேர் கை தூக்குவீங்க? என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளை, என்ன சேலஞ்சாக இருக்குது தெரியுமா? 2 மணிக்கு முகமதி அண்ணாங்க அந்த டைமண்ட் ஷாப்பை கூட மூடிக்கிட்டு அங்கே போய் கமந்து கிடக்குறாங்க, தரையில் மண்ணில் தலையை வச்சு கிடக்காங்க. 5 தடவை கூப்பிடுறாங்க அவன் கடவுளை. நீ எத்தனை நாள் கூப்பிடுறீங்க அவங்க கடவுளை? ஒரு நாள் 5 நிமிஷம் கூப்பிடுறீங்களா? எத்தனை பைபிள் படிச்சிங்க ஒரு வாரத்தில்? சிக்கன் கறி, மட்டன் கறி, பிரியாணி, சாப்ஸ், பிரை எல்லாம் பைபிள் சாப்பிட்டீங்களா? அனுதின உணவை பார்க்கலாம் உம்முடைய வசனம்தான் எனக்கு ஆகாரம் என்று பக்தர்கள் சொன்னார்கள். உடலை அதிகம் வளர்த்தானா உயிர் செத்து போயிடும், உயிரை வளர்த்தானா தான் உடல் உயிரோடு இருக்கும். என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளை, இதை வாசிப்பது தியானிப்பது எனக்கு சந்தோஷம். குடும்பமாக சாப்பிடுவான், குடும்பமாக கூத்தடிப்பாங்க, குடும்பமாக சினிமா பார்ப்பாங்க, குடும்பமாக சீரியல் பார்ப்பாங்க, குடும்பமாக விளையாடு. குடும்பமாக ஜெபிச்சிங்களா? குடும்ப ஜெபம் இல்லாத வீடு கூரை இல்லாத வீடு. கம் பேக் யுவர் ஓல்ட் டைம் ரிலிஜன், ஓல்ட் டைம் சிங்கிங், ஓல்ட் டைம் பிரைசிங். என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளை, இந்த நேரத்தில் வரும் சந்ததிக்காக நீ விட்டு செல்வது என்ன? உண்மையில் இருக்கிற ஆவி உன் சந்ததியும் மேலும் வைப்பேன். உன் வாயில் இருக்க வார்த்தைகள் என்றென்று உன் சந்ததியை விட்டு விலகாது இருக்கும். எனக்கு இப்போ பேத்திக்கே பிள்ளை பிறந்திருக்கு, பூட்டி பிறந்திருக்கு. அப்போ ரோடா. எனக்கு பெரிய ஒரு பொறுப்பு. ஆண்டவரே, என் சந்ததி என் பிள்ளைங்கிட்ட வச்சுட்டேன், என் பேர பிள்ளைங்கிட்ட வச்சுட்டேன். ஆனால் பேர பிள்ளைக்கு பிள்ளை வந்திருக்கு, அதை எப்படி வைக்க போகிறேன்? ஆனால் ஆண்டு வாக்குத்தத்தம் கொடுத்துருக்காரு. நீ மட்டும் பசுத்தமாக நீ வாழ்ந்தேனா, பசுத்தமாக எனக்கு பின்பற்றினேனா, தலைமுறையாக நான் அவளோடு கூட இருந்து அவளை சந்திப்பேன்னு கர்த்தர் சொன்னார். அந்த வார்த்தைக்கு ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஜெபிப்போமா. அன்பு இரக்கம் நிறைந்த ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேலைக்காக உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே, இனி வரும் தலைமுறைக்காக எதையாயிலும் நாங்கள் விட்டு செல்ல வேண்டும் ஆண்டவரே. ஏசப்பா, என் காரியம் மட்டும் போதும், அதுக்கப்புறம் எனக்கு தெரியாது என்று சொல்கிற ஒரு தகப்பனாக, ஒரு தாயாக நாங்கள் இருக்க விரும்பவில்லை. எங்கள் சந்ததி உண்மை சேவிக்கணும், ராஜரிக ஆசாரிய கூட்டமாக இருக்கணும், உங்களுடைய சொந்த ஜனமாக இருக்கணும்ப்பா. அவன் எசேக்கியா சொன்னான், என் காலத்திலாவது நல்லா இருக்குமே போதுங்கிறா. இல்லை, விட்டு சென்ற மனாசே மோசமான ஒரு ராஜாவா போறதுக்கு, அதன் பிறகு இஸ்ரவேல் மக்கள் 70 வருஷம் அடிமைகளை பாபிலோன் போறதுக்கு காரணம் எசேக்கியா. அதுபோல ஆண்டவரே, எங்கள் சந்ததி அடிமையாய் போவதற்கு நாங்கள் காரணமாக இராதபடி எங்களை காத்துக்கொள்ளும். உம்மை நம்பின நம்பிக்கையில் ஆண்டவரே, எங்களை போல முன்னும் பொண்ணும் யாருமே இருக்கக்கூடாது. அப்படி எங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகிறேன் பரமபிதாவே.